அருமையானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சேனல் சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் கதைகள் போடுறோம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சின்ன சின்ன கதைகளை நாங்கள் போடுறோம். தேங்க்யூ. சாம் சாம் எழுச்சிடு, டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும். நானும் வேலைக்கு போனப்பா. நம்ம போனால் தானப்பா நம்மளால சாப்பிட முடியும். நான் எழுதுக்கணுமா? பேக்கெல்லாம் எடுத்துக்கோ சாம், டைம் ஆகுதுவா, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனவா. ஓகேம்மா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். சில வருடங்களுக்கு பின்பு இந்த ஷாம் படித்து காலேஜெல்லாம் படித்து வெளிநாட்டு வேலைக்காக புறப்பட்டு செல்கிறான். தன் தாயோ தனியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஐயோ, என்னால வேலை செய்ய முடியலையே. என் மகன் எப்படி இருக்கானோ தெரியலையே. ரீட்டம்மா, என்ன உங்களுக்கு உடம்பு முடியலையா? உங்க பையன் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? வெளிநாட்டுல இருக்கானே. என் பையன் மாசம் மாசம் லெட்டர் அனுப்புவான். ஆனா எனக்கு அது படிக்க தெரியாது. எல்லாம் அங்க வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வாங்கம்மா, நான் படிக்கிறேன். செக் இருக்குது இது உள்ள. காமி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ, இதுல 10,000 ரூபாய் இருக்குதேம்மா. நீங்க இத்த வச்சுன்னு சந்தோஷமா இருந்துக்கலாமேம்மா. பா, எனக்கு தெரியாதுப்பா இதை பத்தி. நான் லெட்டர்னு நினைச்சிட்டு இருந்தேன். அருமையானவர்களே, இந்த கதையில் பார்த்தீங்க, அந்த தாய் தன் மகன் அனுப்பின அந்த செக்கை பார்க்காம அதை பத்திரப்படுத்தி அது வச்சதுனால அவங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அருமையான ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் படித்து அதை ஆராய்ந்து அதை தியானித்து அதை பிறகு நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சிலர் வேதத்தை வாங்கி அப்படியே வச்சிடறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வேதம் நம்மளோட இருதயத்துக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் தருகிறது. அதனால நம்ம எல்லாம் வேதத்தை படிப்போம், ஆசீர்வாதமாக வாழ்வோம்.